வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜிலேபி செய்ய தெரியாது. நம்ம ஜிலேபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கணும். சோள மாவு ஒரு டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு. கடலை மாவு 1 டீஸ்பூன், ப்ளஸ் உங்களுக்கு இது தயிர், நல்ல புளிச்ச தயிர் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், தண்ணி 1/2 கப் எடுத்துக்கணும். இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலான்னா, அதை ஒரு ஜிலேபி சுற்றுற ஒரு பேக்கெட்டில் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். போட்டு ஜிலேபிக்கு நல்லா ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது இது எப்படி இருக்கணும்னா, இந்த கன்சிஸ்டன்சி மாவு எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு அந்த இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அந்த பதத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிலேபி சுற்றுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இப்போ நம்ம ஜிலேபிக்கு தேவையான அந்த அந்த பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த பாகு எப்படி செய்கிறதுனா, 1 கப்பு ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் வரையில் ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் சாஸ். இது எதுக்கு போடுறோம்னா, அது அந்த ஜிலேபி எடுத்து இதில் போடையில் உங்களுக்கு அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஜீரா கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம ஊற்றுறோம். 2 ட்ராப்ஸ் தான் போடணும். 2 ட்ராப்ஸ் போட்டு அந்த இதை ஊற்றிக்கணும். அப்புறம் சாஃப்ரான் போட்டுக்கலாம். சாஃப்ரான் போட்டாலே உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஜிலேபி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் போட்டு ஒரு 1/2 லிட்டரு எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் போட்டு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இது பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த மாவை அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து போட போகிறோம். இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு கிறிஸ்பியான பதத்தில் வந்த பிறகு எடுத்து ஜீனி ஜீராவில் போட்டோம்னா உங்களுக்கு ஜிலேபி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் நல்லா ஆற விட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அது மேலே கொஞ்சம் சாஃப்ரான் ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.